வேல்பாரின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மன்னன், ஒரு மலை பிரதேசத்தோட மன்னன். அண்ட் அது மட்டும் இல்லாம யாராலுமே அவ்வளவு ஈஸியா அழிக்கப்பட முடியாத மன்னன். சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் பயங்கர அட்வான்ஸ்டா டெவலப் ஆகி இருந்தாலும் அந்த மலை தேசத்துல இருந்த வேல்பாரியை ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனா சேர சோழ பாண்டியர்களுக்கு ஆயுதங்கள் ஜாஸ்தி, படைபலம் ஜாஸ்தி. 3 பேரும் தனித்தனியா வந்தாலே அவங்கள சமாளிக்கிறது மகா கஷ்டம். அப்படி இருக்கும்போது 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் கூட இவங்களை விட கம்மியான ஆயுதங்கள், கம்மியான படைபலம் வச்சுக்கிட்டு இருக்கும் வேல்பாரியை நெருங்க கூட முடியல. இந்த மொத்த சம்பவமே வேல்பாரியோட 2 பொண்ணுங்களை வச்சுதான் நடக்குது. இன்ஃபேக்ட் வேல்பாரியோட சகாப்தம் முடிஞ்சு போனதுக்கு காரணமே அந்த 2 பொண்ணுங்க தான். சோ யார் இந்த வேல்பாரி? தமிழ் சங்கங்கள்ல வேல்பாரியை பத்தி என்ன சொல்லிருக்காங்க? தன்னோட 2 பொண்ணுங்களாலேயே வேல்பாரிக்கு முடிவு வந்ததுக்கு காரணம் என்ன, அண்ட் அந்த 2 பொண்ணுங்களோட வம்சாவளி இப்போ எங்க இருக்காங்கன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்போ இந்த வீடியோல அவுத்து விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமிடியேட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேல்பாரி ஆட்சி செஞ்ச இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பரம்பு நாடு. அது ஒரு மலை பிரதேசம். அத பரம்பு மலைன்னு கூட சொல்லுவாங்க. தமிழ் சங்கங்கள்ல முதல் சங்கம் முதல் 7 வள்ளல்கள், 2வது சங்கம் இடை 7 வள்ளல்கள், 3வது தமிழ் சங்கம் கடை 7 வள்ளல்கள். அந்த கடை 7 வள்ளல்களான 3வது தமிழ் சங்க காலத்துல தான் இந்த வேல்பாரி மன்னன் வாழ்ந்தாரு. இன்னைக்கு மாடர்ன் டே தமிழ்நாட்டுல அந்த பரம்பு மலையோட பவுண்டரிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பிறன்மலையில இருந்து கேரளாவோட பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள நெடுங்குடி வரைக்கும் அந்த பரம்பு நாட்டோட எல்லை இருந்தது. அந்த பரம்பு நாட்டோட கண்ட்ரோல் கிட்டத்தட்ட 300 கிராமங்கள்ல இருந்தது. அண்ட் இந்த வேல்பாரி மன்னன் வெளிர் வம்சாவளியை சேர்ந்தவர். வேல்பாரியோட அரசவையில ஏகப்பட்ட புலவர்கள் இருந்தாங்க. அதுல மிக முக்கியமான புலவர் யாருடான்னு பாத்தீங்கன்னா கபிலர். கபிலரும் வேல்பாரியும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோ புலவர்ன்றதை தாண்டி வேல்பாரிக்கு நெருங்கிய நண்பன் மட்டும் இல்லாம வேல்பாரிக்கு தளபதி என்ற லெவல்ல இருந்தாரு. வேல்பாரியோட மனைவி பேர் ஆதினி. அவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் நடந்தது. பட் ஆதினியை பத்தி அவ்வளவு டீடைல்ஸ் இல்ல. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, ஒருத்தி அங்கவை, இன்னொருத்தி சங்கவை. அந்த 2 பொண்ணுங்களும் பயங்கர டேலண்டடானவங்க, புத்தி கூர்மை ஜாஸ்தி உள்ளவங்க. அதனால அந்த அரசபையில அவங்களுக்குன்னு தனியா 2 சீட் எப்பவுமே இருக்கும். இந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சுதந்திரம் வேல்பாரி நல்லாவே கொடுத்தாரு. அந்த ஆணாதிக்கம் என்ற கான்செப்டே அங்க இல்ல. அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியில தலை காட்டக்கூடாதுன்னு இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது. இன்னைக்கு கூட அங்கங்க சில இடங்கள் இருக்கதான் செய்யுது. பட் அது எல்லாத்தையுமே உடைச்சு அவங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்தவர் தான் வேல்பாரி. அந்த 2 பொண்ணுங்களுக்கும் இந்த கபிலர் தான் தமிழை பத்தி எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுப்பாரு. அதனால புலவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அம்சம், அந்த ஞானம் அங்கவை சங்கவைக்கு இருந்தது. சோ அரசபையில ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா கூட இவங்க கிட்ட கூட ஆலோசனை கேட்கப்படும். இந்த 2 பொண்ணுங்க எந்த அளவுக்கு புத்திசாலிகளோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகானவங்க, பார்க்க தேவதை மாதிரி இருப்பாங்களாம். சோ எல்லாமே நார்மலா போய்கிட்டு இருக்கும் சமயத்துல வேல்பாரிக்கு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனை கூட அவரோட நல்ல குணத்தால வந்ததுதான். என்னன்னா வேல்பாரிய பாரி வள்ளல்னு சொல்லுவாங்க. என்னன்னா தன்னோட அரசபைக்கு யாராவது புலவர் ஏதாவது பாடல்களையோ இல்ல கவிதைகளையோ சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தங்க காசுகளை அள்ளி அள்ளி கொடுப்பாராம். அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம இருந்தது. ஏன்னா தமிழ் மேல வேல்பாரிக்கு பற்றுதல் ஜாஸ்தி. இப்போ யாராவது புலவர் ஏதாவது கவிதை சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு தங்க பரிசுகளை அப்படியே அள்ளி கொடுத்துடுவாராம். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. இப்படி பரம்பு நாடுன்னு சொல்லிட்டு உள்ள அந்த மலையில வேல்பாரி மன்னனோட அரண்மனைக்கு போய் கவிதைகளை சொன்னோம்னா தங்க காசுகளை தங்க பரிசுகளை அள்ளிக்கிட்டு வந்துடலாம்னு பயங்கர ஃபேமஸ் ஆகுது. அதனால எக்கச்சக்கமான புலவர்கள் அந்த அரண்மனைக்கு அவங்களோட கவிதைகளை சொல்லி பரிசுகளை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல இந்த அங்கவை சங்கவையும் அந்த சபையில தான் இருந்தாங்க இல்லையா? அப்போ இந்த புலவர்கள் அவங்க எவ்வளவு புத்திசாலிங்கன்றதையும் எவ்வளவு அழகானவங்கன்றதையும் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. வந்தவங்க சும்மா போயிருந்தாங்கன்னா ஒன்னும் நடந்திருக்காது. பட் அதுல சில பேர் என்ன பண்ணாங்கன்னா மற்ற மன்னர்களோட அரண்மனைக்கு போகும்போது, லைக் பாண்டியர்கள், சோழர்கள், அவங்களோட அரண்மனைக்கு போகும்போது பரம்பு நாட்டோட மன்னன் வேல்பாரி பத்தியும் அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, அவங்களோட பேர் அங்கவை சங்கவை, அவங்க ரொம்பவே டேலண்டடானவங்க, பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க, பார்க்க தேவதை போல இருப்பாங்க, அப்படி இப்படின்னு 4-5 கிட்ட சேர்த்து போட்டு அவங்களோட புகழ்ச்சியை இவங்க போகும் அரசபையில எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட ஆரம்பிச்சாங்க. சோ இந்த சேர சோழ பாண்டிய நாடுகள்ல வேல்பாரியோட புகழ்ச்சியை சொன்னது மட்டும் இல்லாம அவரோட 2 பொண்ணுங்க அங்கவை சங்கவை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அப்போ பாண்டிய மன்னனுக்கு என்ன ஆகுது, அந்த 2 பொண்ணுங்களும் எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை வந்துடுது. இன்ஃபேக்ட் பாண்டிய மன்னனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வைஃப் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் இந்த புலவர்கள் உசுப்பேத்தி விட்டதுல அந்த பொண்ணுங்களை எப்படியாவது நாம சொந்தமாக்கிக்கணும்ன்ற எண்ணம் வந்துடுது. அப்பதான் வேல்பாரியோட நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும்னு பாண்டிய மன்னனுக்கு தோணிருக்கு. அதனால பாண்டிய மன்னன் ஓலை ஒன்று எழுதி மெசேஜ் அனுப்பி விட்டாரு. இந்த மாதிரி உங்களோட 2 பொண்ணுங்களையும் எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தூதுவன் மூலமா மெசேஜ் அனுப்பி விட்டாரு. அதை படிச்ச வேல்பாரி மன்னனுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, இதுல
நீ என்னோட ஒரு பொண்ணை கேட்டாலே எனக்கு செம்ம கோவம் வந்துடும், இதுல நீ என்னோட 2 பொண்ணையும் கேட்கறியா அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகி வந்த தூதுவன் கிட்ட முடியாதுன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாரு. வேல்பாரியோட புகழ்ச்சியை கேட்டு ஏற்கனவே பாண்டிய மன்னனுக்கு பொறாமையா தான் இருந்தது. இதுல அங்கவை சங்கவையை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொன்ன காரணத்தையே வச்சு பரம்பு நாட்டு மேல போர் தொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. அந்த பரம்பு நாட்டு மேல பாண்டிய மன்னன் வந்து போர் தொடுக்க போவாங்கன்ற செய்தி சேர சோழர்களுக்கு தெரிய வந்தது. அவங்களுக்கும் அந்த வேல்பாரியை எப்படியாவது அடக்கணும் என்ற எண்ணம் தான் இருந்தது. ஆனாலும் சும்மாவே போர் தொடுக்க முடியாது இல்லையா, அதனால அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு உங்களோட 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி 2 பேரும் தனித்தனியா ஓலை அமைச்சு விட்டு இருக்காங்க. வேல்பாரி வந்து அவங்களுக்கும் முடியாதுன்னு சொல்லி தான் பதில் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அங்கவை சங்கவைக்கும் அந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல. இப்ப சேர சோழர்களுக்கு பரம்பு நாட்டு மேல போர் தொடுக்க காரணம் கிடைச்சிடுச்சு. இந்த மூவேந்தர்களும் தனித்தனியா போருக்கு போனாலே அவங்களுக்கு மேக்சிமம் சக்சஸ் தான். அப்படி இருக்கும்போது 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போனா அவங்களுக்கு வெற்றின்றது நிச்சயம் தான் நமக்கு தோணும். பட் ஃபேக்ட் என்னன்னா 3 பேராலையும் பரம்பு மலை மேல நெருங்க கூட முடியல. ஏன்னா வேல்பாரி வந்து தன்னோட படையாட்கள் மூலமா மலை மேல இருக்கும் கல்லுகள் பாறைகள் எல்லாம் கீழே உருட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால இவங்களால அந்த மலை மேல ஏறவே முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, பட் ஒன்னும் முடியல. அதனால அந்த மூவேந்தர்களும் அவங்க படையும் மலை அடிவாரத்திலேயே டென்ட் போட்டுட்டாங்க. பட் இவங்க அங்கேயே தங்கினதுக்கு காரணம் என்னன்னா, கீழே வந்து உணவுகள் மேல போகாம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா மேல இருக்கும் அந்த பரம்பு நாட்டு மக்கள் எப்படியும் கீழே வந்துதானே ஆகணும்னு ஸ்கெட்ச் போட்டாங்க. ஆனா அந்த மலைக்கு மேல இருந்தவங்கலாம் இவங்களோட அந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பேசிக்காவே பரம்பு நாடு வந்து ரொம்பவே பசுமையான நாடு. அதனால அந்த செடி கொடியில இருந்த பழங்கள் கிழங்குகள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பலாப்பழத்தோட விளைச்சல் அங்க நல்லாவே நடக்குமா, அதனால அந்த பலாப்பழத்தையே சாப்பிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பலாப்பழத்தோட கொட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை வேக வச்சு உணவாகவும் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த பலாப்பழத்தோட கொட்டையை வச்சு சமையல் செய்யலாம்ன்ற கான்செப்டே அங்கிருந்து தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்டு பகுதி இல்லையா, அதனால தேன் வந்து பக்கெட் பக்கெட்டா கிடைக்குமா. அண்ட் இந்த சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் எடுத்து கூட வேக வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. சோ கீழே இருந்து தான் உணவு வரணும்ன்ற அவசியமே இல்லாம போச்சு. சில மாசங்கள் இப்படியே போயிடுச்சு. இந்த மூவேந்தர்கள் வந்து என்னடா இத்தனை மாசம் ஆயிடுச்சு, ஒருத்தவங்க கூட சாப்பாட்டுக்காக கீழே இறங்கி வரவே மாட்டேன்றானே, எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அப்போ கபிலர் கிட்ட இருந்து ஓலை ஒண்ணு வருது. அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, எத்தனை படை கொண்டு வந்தாலும் தேவர்கள் கொண்டு வந்தாலும் யானை படையே கொண்டு வந்தாலும் எங்களோட பரம்பு நாட்டை உங்களால கைப்பற்ற முடியாதுன்னு எழுதிருந்தது. சோ இவங்க வந்து வேற ஆப்ஷனே இல்லாம அந்த இடத்தை விட்டுட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி மூவேந்தர்கள் ஒன்னா சேர்ந்து வந்து தோத்து போய் திரும்பி போனது அதுதான் வரலாற்றிலேயே முதல் தடவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் அப்படியே போகுது. இந்த வேல்பாரியை எப்படியா காலி பண்ணலாம் யோசிச்சு அகைன் பிளான் ஒன்று போட்டாங்க. இந்த இடத்துல வேல்பாரியோட நல்ல குணம் தான் அவருக்கு முடிவை கொடுத்திருக்கு. என்னன்னா, புலவர்கள் யாராவது வந்து கவிதையை சொன்னாங்கன்னா அவங்கள நல்லபடியா கவனிச்சு அவங்களுக்கு பொற்காசுகளை அள்ளி கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இவங்க கையில எடுத்திருக்காங்க. உண்மையான புலவர்கள் கிட்ட இருந்து கவிதையை வாங்கிக்கிட்டு அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு புலவர் போல வேஷம் போட்டு ஒரு ஆள் அமைச்சு வச்சாங்க. அந்த ஆள் அங்க போய் அந்த கவிதைகள் எல்லாம் சொல்லி அந்த தங்க காசுகளை வாங்கிக்கிட்டாரு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்பாரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஆள் வந்து எனக்கு இந்த பரம்பு மலையை சுத்தி பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு வேல்பாரி வந்து அதுக்கு என்ன சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி சபையில உள்ள ஆள்கிட்ட கூட கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பொய் புலவன் வந்து இல்லமண்ணா நீங்களே வந்து எனக்கு சுத்தி காட்டினாதான் எனக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அந்த டைம்ல கபிலர் மட்டும் அங்க இருந்திருந்தாங்கன்னா அங்க சீனே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். பட் 2 நாட்களுக்கு முன்னாடியே கபிலர் வந்து பக்கத்து தேசத்துக்கு போனதால சரி ஓகே வாங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்பாரியை அந்த மலை பிரதேசம் அந்த அடர்ந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அந்த புலவன் வேடத்துல வந்தவன் வேல்பாரியை சடனா வாளால வெட்டிடுவான். அண்ட் அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இவங்க கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே கபிலர் அரண்மனைக்கு வந்துடுவாரு. வந்து மன்னன் எங்கன்னு கேட்டப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இமிடியேட்டா காட்டுக்குள்ள போய் பார்த்தா வேல்பாரி மன்னன் வெட்டுப்பட்டு விழுந்து கிடப்பாரு. சாகர நிலைமையில கபிலர் கிட்ட என்னோட 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு இந்த பரம்பு நாட்டை விட்டுட்டு போயிடுங்க, என்னோட பொண்ணுங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வேல்பாரி மன்னன் இறந்து போயிடுவாரு. கபிலர் வந்து அங்கவை சங்கவையை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவங்களை கூட்டிக்கிட்டு பெரும் சோகத்தோட அந்த பரம்பு நாட்டை விட்டுட்டு போயிடுவாரு. கபிலருக்கு தன்னோட நண்பன் வேல்பாரியை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்ற சோகம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்தது. வேல்பாரியை காப்பாற்ற முடியாம போன இந்த உயிர் தனக்கும் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி அங்கவை சங்கவையை யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நிறைய மன்னர்கள் கிட்ட போய் கேட்டிருக்காரு. பட் யாருமே அவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. காரணம் அவங்க நாட்டு மேல எங்க போருக்கு வந்துடுவாங்களோன்ற பயம். பட் ஃபைனலி மலையம்மன் திருமுடிக்காரின்னு அழைக்கப்படும் அவங்களோட வெளிய வம்சாவளியை சேர்ந்த மன்னன் அங்கவை சங்கவையை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. எப்படியோ 2 பொண்ணுங்களையும் கரை சேர்த்து விட்டுட்டோம்னு கபிலர் வந்து பாரி மன்னனை காப்பாற்ற முடியாம போன தானும் தன்னோட உயிரும் இனி தேவையில்லைன்னு உணவு எடுத்துக்காமலே உயிரை விட்டுட்டாரு. அங்கவை சங்கவையை கல்யாணம் பண்ண அந்த மன்னன் வந்து மலையம்மன் டைனஸ்டியை சேர்ந்தவர். அதை வந்து திருக்கோவிலுன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரசன்ட் டேல அந்த இடத்த கோவலுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த திருமுடிக்காரி மன்னன் வந்து பவர்ஃபுல்லான ஆட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த டைம்ல சோழ மன்னனா அந்த கிள்ளி வல்லவன் வந்து யுத்தத்துல அங்கவை சங்கவையோட பூஷனான திருமுடிக்காரி மன்னனை வீழ்ச்சி சாகடிச்சிடுவான். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா அங்கவை சங்கவையோட அம்மா ஆதினி பத்தின டீடைல்ஸ் பெருசா எதுவும் இல்ல.
அப்பா வேல்பாரியை வஞ்சகமா காலி பண்ணிட்டாங்க. அப்பா ஸ்தானத்துல இருந்த கபிலர் வேல்பாரியை காப்பாற்ற முடியாம போச்சு என்ற சோகத்துல தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாரு. கல்யாணம் பண்ண திருமுடிக்காரி மன்னனையும் சோழ மன்னன் கிள்ளி வல்லவன் காலி பண்ணிடுவான். இதுதான் அங்கவை சங்கவை பத்தின லைஃப் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு பசங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க ஜெனரேஷன் வந்ததா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. காரணம், இந்த சம்பவம் எல்லாம் எப்பவோ 3வது தமிழ் சங்கம் நடந்த காலத்துல நடந்தது. 3வது சங்கம்ன்றது குத்துமதிப்பா 3rd செஞ்சுரி பிசில இருந்து 3rd செஞ்சுரி ஏடி வரைக்கும் நடந்திருக்கு. 10வது செஞ்சுரியில 985 ஏடில இருந்து 1014 ஏடி காலத்துல தான் இந்த பொன்னியின் செல்வன், அருள்மொழிவர்மன், குந்தவை கதையெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 7 செஞ்சுரி பின்னாடி போய் அதுக்கு பின்னாடி காலத்துக்கு போனாதான் இந்த வேல்பாரி கதையெல்லாம் வருது. அதனாலதான் அங்கவை சங்கவையோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி போச்சுன்ற எந்த டீடைல்ஸுமே இல்ல. சோ வேல்பாரியோட சகாப்தம் முடிஞ்சதுக்கு ஒரு வகையில ஆரம்ப புள்ளியே இவங்க தான். பட் அவங்கள குத்தம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க மெயின் சம்பவம் பண்ணதே அந்த பரிசுகளை வாங்கிக்கிட்டு போன அந்த சில புலவர்கள் தான். அந்த சில புலவர்கள் தான் சும்மா இருக்கிறத டபுள் ஆக்கி உசுப்பேத்து விட்டு இருக்காங்க. சோ இப்படிதான் வேல்பாரியோட வாழ்க்கை பயணம் முடிவுக்கு வந்தது. கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.